பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். நாம் பாவத்திலே மரித்து போய் கிடந்தோம். நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஏதேன் தோட்டத்திலே ஒரு நல்ல உறவு இருந்தது. அந்த உறவு கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் நிமித்தமாக அந்த உறவிலே பிளவு உண்டாகிறது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே அந்த பிளவு உண்டானதை சரி செய்யும்படியாக, அந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் மரித்தது நிமித்தமாக நாம் மீண்டும் அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்கி வரக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் தேவனோடு உறவாடக்கூடிய, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தமாக நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்ததை நினைத்து நாம் துக்கப்படாமல், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தையிலே வைத்துக்கொண்டு பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ வேண்டும். அதற்காக தான் கிறிஸ்து மரித்திருக்கிறார். நாம் சிந்தையில் வைத்துக்கொண்டு நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்திருக்கிறீர். அதை எங்களுடைய சிந்தையிலே வைத்துக்கொண்டு நாங்கள் மனம் திரும்பி உமக்காக இனிமேல் வாழ கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.